Hello friends, welcome to the channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பேசிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். அதாவது ஒரு ஜாவா பிகினராக இருக்கீங்கன்னா இப்போ தான் ஜாவா கற்றுக்க போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸே ஃபுல்லாக எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ பிகினருக்கு உண்டான இது மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன முதல்ல தேவைன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மிஷினில் ஜாவா, மேவின், அப்புறம் எக்லிப்ஸ் இது மூணுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது பார்க்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி நான் வீடியோ அதுக்காக போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஜாவா, மேவின், அப்புறம் எக்லிப்ஸ் இது மூணுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எக்லிப்ஸுங்கிறது எதுக்குன்னா நம்ம கோட் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? இதுதான் எடிட்டர்ம்பாங்க. ஓகேங்களா? ஐடி அப்படிம்பாங்க. இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் இருக்குது, இன்டெலிஜே இருக்குது. நம்ம வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபப்ளி மேக்ஸிமம் வந்து எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இங்கே எக்லிப்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா பிகினர்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வர வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கை நான் கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேவின் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே டைப் பண்ணுங்கள் மேவின்னு. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், மேவின் ப்ராஜெக்ட். பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? மேவின் ப்ராஜெக்டில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் a சிம்பிள் ப்ராஜெக்ட் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஐடின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கேஜ் நேம். இது வந்து சும்மா com.testன்னு வச்சுக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஐடி இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் நேம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து ஜாவா ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ப்ராஜெக்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான், குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி ரெண்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இந்த சைடு கிரியேட் ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா, லோட் ஆகுது. இது ஒன்ஸ் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ப்ராஜெக்ட் வந்து இந்த சைடு கிரியேட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு, ஜாவா ஃபார் பிகினர்ஸ். இதுதான் ப்ராஜெக்ட். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இதுதான் மேவின் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதில் மேவின் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணதுனால இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ், சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா, டெஸ்ட் ரிசோர்ஸஸ், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் சோர்ஸ் மெயின் ஜாவா இருக்குல்ல, அதுக்குள்ளே அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? எது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு தான் கோடு அதுக்குள்ளே எழுதணும். கிளாஸ் கிரியேட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்கேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் வந்து ஜாவா லேர்னிங் இல்லைனா ஜாவா டுட்டோரியல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பேக்கேஜ் நேம் ஜாவா டுட்டோரியல் வச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். கிளாஸில் தான் நம்ம கோடில் எழுத முடியும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஆப்ஷன் இருக்கும். இங்கே பண்ணிங்கன்னா கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம் ஜாவாக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால சும்மா ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சும்மா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஹலோ வேர்ல்டு ஜாவா அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மீன் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் இருக்குங்களா, இது செலக்ட் பண்ணும். இது செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எக்லிப்ஸே நமக்கு மெயின் மெத்தடை ஜென்ரேட் பண்ணிடும். இல்லைன்னா நம்ம தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நம்ம ஜாவை பற்றி இன்னும் தியரட்டிக்கலாக எதுவும் பார்க்கல, சும்மா தியரட்டிக்கலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கோடு எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு இது முடிஞ்சோன்னா நான் தியரட்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா நம்ம அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணதுனால தான் இங்கே மெயின் மெத்தட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் சும்மா இதுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் இது எதுக்குன்னா நம்ம எழுதுறத கன்சோலில் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஏதாவது மெசேஜை பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம். ஓகேங்களா? இதுக்குள்ள நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து ஒரு கன்சோலில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுத போகிறோம். ஹலோ வேர்ல்டு எழுதிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வச்சு ரைட் கிளிக் ரன்னர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஜாவா அப்ளிகேஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு வந்துருச்சுங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜாவா ப்ரோக்ராம். இதுதான் ரொம்ப பேசிக்ஸான ஃபார்ம். ஓகேங்களா. இதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ்க்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. மெயின் மெத்தட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம கோட் எழுதலாம். மெயின் மெத்தடுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கோடு தான் நமக்கு அவுட்புட் ஆகும். ஓகேங்களா. ஹலோ வேர்ல்டு கொடுத்தோம், ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. அப்படியே ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணோன்னா நமக்கு டபுள் கோட்ஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 7 + 10 இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 17 வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஒரு சிம்பிளான ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக பார்க்கலாம் ஜாவா பற்றி. ஸோ ஜாவானா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா. இது எப்படி சொல்லணும், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா. இதில் ஃபுல்லாகவே எல்லாமே ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் அடுத்த வர செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து 1995 அப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சன் மைக்ரோ சிஸ்டம் தான் இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சன் மைக்ரோ சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க 1995. ஓகேங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா. ஓப்பன் சோர்ஸ்னாவே அது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா. யார் வேணாலும் எந்த மிஷினில் வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. அது ரொம்ப மோஸ்ட் பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் அது ஒரு ஃப்ரீ. ஓகேங்களா. நம்ம யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நம்ம மிஷினில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஜாவா. ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஜாவாலாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதை வச்சு நம்ம மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கிய ரீசன் இப்போ இன்னும் இந்த மார்க்கெட்டில் பாப்புலராக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 70-80% அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாவா தான். ஓகேங்களா. ஸோ ஜாவா வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செஷனில் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வர செஷனில் அடுத்தடுத்த இது என்னென்ன வேணுமோ அதை அப்படி ஒவ்வொரு செஷனாக கொண்டு போகிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இதுக்கப்புறம் வர வீடியோலாம் உங்களால் ஒன்றுக்குள்ளே பார்க்க முடியும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் கன்யூஸாக இந்த ஜாவா ரிலேட்டடாக நான் வீடியோ இந்த சேனலில் போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.